ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம். சாதனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பங்கேற்கக்கூடியவங்க கணினித்துறை வல்லுநர் கே புவனேஸ்வரி அவர்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாதனம் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த கம்ப்யூட்டர் தான். இந்த துறையில் நீங்கள் பல சாதனைகள் புரிஞ்சுருக்கீங்க. இந்த கணினி துறையில் சாதனை படைக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது? சாதனை படைக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், என்னுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி தான் என்னை இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருந்து. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய கதைகள்லாம் எழுதுவேன். வெளி உலகத்தில் என்னோடய ஸ்கூலில் வெளியில் இங்கே என்னை பாதிக்கிற விஷயங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற இந்த புக்ஸ்லலாம் நம்ம சர் சி.வி. ராமன், சர் ஐசக் நியூட்டன், ராமானுஜம் இந்த மாதிரி இவங்களுடைய அந்த சாதனைகள்லாம் அந்த ஃபோட்டோ போட்டு அவங்க பேரில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த படைப்புகள்லாம் பார்க்கும்போது, சரி நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கணும், நம்ம பேர்லேயும் இந்த மாதிரி படைப்புகள்லாம் வெளிவரணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து ஒரு சாதனை படைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாயிடுச்சு. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, நான் நிறைய படிக்கிறது. எங்கள் அம்மா வந்து நிறைய புக்ஸ் படிப்பாங்க, புக்ஸு பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாமே. அந்த மாதிரி படிக்கும்போது படித்ததில் வந்து அவங்க வந்து கட் பண்ணி சேமித்து வச்சுனே வருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் சேகரிச்சது நாங்களே பைண்ட் பண்ணுவோம். எங்களோட கையால் நாங்களே பைண்ட் பண்ண புக்ஸை படிக்கும்போது அதை படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமானது. இப்போ நீங்கள் நிறைய எழுதுனீங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ எத்தனை புத்தகங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? இது வரைக்கும் வந்து நான் 50 கம்ப்யூட்டர் புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எழுதினது வந்து 12 வயசு செய்யும் தொழிலே தெய்வம்னு அப்படிங்கிற ஒரு கதை வந்து பிரபல பத்திரிகையில் எனக்கு வந்தது. ஸோ ஏற்கனவே நான் நிறைய எழுதினதுனால அப்படியே ஒரு எம்எஸ்சி படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு 100 கதைகள் கவிதைகள் கட்டுரைகளுக்கு மேலே நல்ல பிரபல நிறைய பத்திரிகைகள் வெளிவந்திருக்கு. அதோடு இல்லாமல் ப்ரைஸும் நிறைய வாங்கியிருக்கேன் அந்த மேகசின்ஸில். கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட்வேர் ஆரம்பிக்கும் போது எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க? 92 எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நிறைய கம்ப்யூட்டர் புக்ஸை எளிமையாக தமிழில் கொண்டு வர ஆரம்பித்தேன். தமிழ்லேயே கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு புக்ஸாக கொண்டு வந்தேன், எஜுகேஷனாக கொண்டு வந்தேன், சாஃப்ட்வேரில் கொண்டு வந்தேன். எல்லாமே நான் வந்து முதல் முயற்சியாக அதை கொண்டு வந்து எனக்கு நல்ல வரவேற்பு சமுதாயத்தில், நல்ல பத்திரிகைகள் எல்லாமே என்னை வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னை வந்து ஊக்கப்படுத்தியிருந்து. அதாவது கணினியும் நம்மளுடைய தாய்மொழியில் நம்ம உபயோகப்படுத்த முடியும், எல்லாரும் பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்துக்காக நீங்கள் கொண்டு வந்த இந்த விஷயம் ரொம்ப பாராட்டுக்குரியது. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்மளே ஏன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கொடுத்ததுனால நாங்கள் வந்து சின்ன லெவலில் 92 ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்தோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை கொடுத்துருக்கு, நிறைய புக்ஸு கொண்டு வந்திருக்கு, நிறைய சாஃப்ட்வேர், நிறைய மல்டிமீடியா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் அது நாங்கள் காலடி எடுத்து வச்சுருக்கோம். பேங்க்குக்கு தேவையான இந்த தகவல்களை ஃபீட் பண்ணுறதுக்கு டேட்டா என்ட்ரி சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் உருவாக்கினோம். நாங்கள் வந்து ஆர்எஸ்கோ பேக்கேஜ் பண்ணோம். ஸோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அடுத்தடுத்து நிறைய ஃபீல்டில் வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிருக்கோம். இப்போ என்னுடைய கற்பனைக்கு இன்னொரு அழகான ஒரு வடிவம் கொடுத்தது என்னென்னா இந்த மல்டிமீடியா ஃபீல்டு. ஸோ அனிமேஷனில் நிறைய கதைகள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. இப்போ இந்த அனிமேஷன் போது யாருக்கெல்லாம் பண்ணுறீங்க? இந்த 3 விதமாக பண்ணுறோம். எப்படின்னா, குழந்தைகளுக்காக வந்து கார்ட்டூன்லேயே அந்த அனிமேஷனில் கதைகள் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அப்புறம் வேறு ஏதாவது நம்ம சொல்ல வேண்டிய நல்ல விஷயங்களை வந்து அனிமேஷன் வழியாக சொல்கிறது குழந்தைகளுக்காக. 2வது வந்து பெரியவங்களுக்காக பண்ணுறது ஆன்மீகம் சம்மந்தமானது. அதாவது வந்து இப்போ கந்தசஷ்டி கவசத்தையே நாங்கள் வந்து அனிமேஷனில் பண்ணியிருக்கோம். இது வந்து பெரியவங்களுக்காக. இன்னொரு கேட்டகரி என்னென்னா இந்த எஜுகேஷனல் மல்டிமீடியா சிடிஸ். அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக யூனிவர்சிட்டிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். புத்தகங்களுக்கு அடுத்த வடிவத்தை வந்து நாங்கள் மல்டிமீடியா வழியாக நான் வந்து கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய பேரோட சந்தோஷங்கள், துக்கங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ஒரு ஆர்வம் வந்தது. அது தவிர நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சதை சாதிக்க முடிஞ்சதா? கண்டிப்பாக. என்னுடைய நிறுவனத்தில் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர்ஸை வந்து நாங்கள் உருவாக்கின்னு வரதுனால சாஃப்ட்வேர், மல்டிமீடியா, ஷார்ட் ஃபிலிம்ஸு, புக்ஸு எல்லாமே எங்களுக்கு ப்ராடக்ட் நிறையா இருக்குது. இதோட அடுத்த கட்ட வளர்ச்சியை சொசைட்டி பேஸ் பண்ணி எனக்கு சிந்தனைகள் வளர ஆரம்பிச்சுது. பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நான் இந்தியன் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், ராமாயணம், கந்தசஷ்டி கவசம், திருவாசி, இந்த மாதிரி அதேமாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், பேங்கிங் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சாஃப்ட்வேரும் வந்து இந்தியன் பேஸ்டு சாஃப்ட்வேராக இருக்கும். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னா நம்ம இந்தியாவில் சாதிச்ச மக்களை தான் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அதேமாதிரி என்னோட ட்ரஸ்ட் வழியாக நான் அவார்டு கொடுக்கும்போது நம்ம இந்தியன்ஸ்க்கு தான் கொடுக்குறேன், யாரையும் ஃபாரினில் இருக்கிறவங்களை கூட்டு கொடுக்குறது கிடையாது. தமிழ்லையும் கொடுத்து நம்ம நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அப்படியே நான் எல்லாமே பண்ணுறதுனால நிறைய ரீச் ஆகுது. இதில் மல்டிமீடியா சிடியை வந்து நான் உருவாக்குறோன்னா அதில் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கும், ஸ்டோரி போர்டு இருக்கும், டப்பிங் இருக்கும், மியூசிக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அனிமேஷன், தென் ட்ராயிங், இந்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அந்த ஸ்டோரி போர்டு, தென் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்துறதுனால அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாயிடுது. நிறைய கற்றுக்கணும் அப்படின்றத வந்து அப்போ வந்து குறைச்சலாக இருந்ததா இல்லை இப்போ தான் வந்து அதிகமாக இருக்கா?
அப்டேட் பண்ணினே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே. நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, எம்ப்ளாயிஸ் இல்லை, ஈவன் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் கூட இன்னைக்கு வந்து ஒரு லேப்டாப்பை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுனே ஆகணும். ஏன்னா பிகாஸ் எல்லார் கையிலையுமே இன்னைக்கு லேப்டாப் இருக்குது. எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கையிலேயே லேப்டாப் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மாவும் லேப்டாப்பை வந்து கற்றுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகரிச்சதுக்கு காரணம் வந்து இந்த சொசைட்டி தான் சொல்லணும். ஏன்னா பிகாஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு கட்டாயம் ஆயிடுது. அப்டேஷன் பண்ணிக்கணுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஏஜ் குரூப்லேயுமே வந்து இப்போ இன்றைக்கி வந்து டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வயசான ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேட் பண்ணுறாங்க குழந்தைங்களோட. அமெரிக்காலையோ இதே மாதிரி யூஎஸ் வெளிநாடுகளில் இருக்கிற குழந்தைகளோட சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க, அவங்க போடுற வீடியோஸ் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எப்படி கற்றுக்க முடியுது? ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களால கற்றுக்க முடியுது பிகாஸ் ஆஃப் த அப்டேஷன். கம்ப்யூட்டர் போது புது புது விஷயங்கள் தினமும் வந்துட்டே இருக்குது. சமுதாயத்தில் நமக்கு வேணுன்றதுக்காக அது எப்படி கொண்டு வரீங்க? அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். நாங்கள் 30க்கும் மேற்பட்ட ஊரில் இருந்திருக்கோம். இது வரைக்கும் நிறைய வெளி இடத்துக்கு போகிறோம், நிறைய மனிதர்களை பார்க்கணும், நிறைய எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ புதுசான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும்போது புதுசாக மனிதர்களை பார்க்குறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா எங்களுக்குள்ள எப்போதுமே அப்டேஷன்ஸ் திறமை, இந்த ஒரு சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எங்களுக்கு வந்துடுறது. நிறைய படிக்கும் போது, நிறைய எழுதும் போது, எப்போ நிறைய படிக்கிறோமோ அப்போவே வந்து அப்டேஷன்ஸ் வந்து இருக்கும் நமக்கு. ஸோ அப்டேட் பண்ணிக்கும் போது நமக்கு நம்மளுடைய அந்த எல்லாமே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஆகிடும். ரொம்ப உங்களுடைய பணியில் ரொம்ப சிறந்த பணி அப்படின்னும் போது நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது என்னோட நிறுவனத்தில் நிறைய பணிகள் செஞ்சுன்னு வரும். தெரி சாஃப்ட்வேர், மல்டிமீடியா, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்னென்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து அவார்ட்ஸ் வந்து வந்துன்னு தான் இருக்குது. சிறந்த எழுத்தாளர் அவார்டு கிடச்சிருக்கு, பெண் சாதனையாளர் அவார்டு, தொழிலதிபர் அவார்டு, தென் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வந்து கிடச்சின்னு இருக்கு. பட் அவார்டுக்காக நான் எதுவும் பிரத்யேகமாக நான் முயற்சி பண்ணுறதில்ல. எனக்கு அங்கீகாரம் கிடைச்சி கௌரவிக்கும் போது நான் அதை விடுறது கிடையாது. ஏன்னா பிகாஸ் எல்லாமே எனக்கு வந்து ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான். நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கீங்க. இப்போது சாஃப்ட்வேர் அப்படின்னும் போது அதில் நீங்கள் சாதிச்சது என்னங்க? நிறைய ஒரு 200க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர்களை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அதேமாதிரி மல்டிமீடியாவில் பார்த்தா ஒரு 250க்கு மேலே இன்றைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், பப்ளிகேஷனில் புக்ஸ் எழுதிட்டு இருக்கோம். இதில் இது என்னென்னாக்கா புக்ஸ் வந்து என்னோட புக்ஸ் எல்லாமே யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய சிலபஸில் இருக்குது. ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி அமையும் போது தான் அது வந்து அதோட முழு சந்தோஷம், நிறைவு எல்லாமே எனக்கு கிடைக்கிது. எனக்கு கிடைச்ச சிறப்புகள்லேயே நான் ரொம்ப சிறப்பாக எது நினைக்கிறேன்னா, நான் படித்த கல்லூரியிலேயே என்னை வந்து ஒரு பெஸ்ட் அலுமினி மெம்பர், நல்ல ஒரு தொழிலதிபருங்கிற முறையில், முன்னாள் மாணவிங்கிற முறையில் என்னை கூப்பிடுவேன். நான் படித்து முடிச்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு எனக்கு வந்து அவார்டு கொடுத்தது வந்து நான் வந்து எனக்கு கிடைச்ச எல்லா அவார்டை விட இதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக, அந்த மாதிரி கற்ற கல்வி எல்லாமே மற்றவர்களுக்கு பயன்படுறதக்க அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இளம் மாணவர்களுக்கு இப்போ படிக்கணும், சென்னை தவிர கிராமத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடியது என்ன? அவர்களுக்கு புதுசாக செய்யணும்னு நினச்சோன்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நிறைய புக்ஸ் எழுதுறதுனால நிறைய தொடர்புகள் இருக்குது. அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர நிறைய வயசானவங்களும் பேசுவாங்க. எனக்கு அப்படி அவங்களுக்கு பேசும்போது ஆச்சரியமாக இருக்கும். என்னோட புக்கை படிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரே அவரே டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நம்ம விஷயங்கள் வந்து கிராமத்தை போய் ரீச் ஆகுது இல்லையா? அதாவது வந்து ஒரு தமிழ் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு கிராம மக்களுக்கு சேரும்போது அவங்க வந்து அதை படிச்சுட்டு நல்ல முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய என்னுடைய வெற்றிக்கு வந்து உற்சாகமாக இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா கிராமப்புறங்களில் இருக்கும் இந்த மாதிரி வந்து தமிழில் நிறைய புக்ஸ் வருது, இதெல்லாம் வாங்கி படிக்கணும். அதேமாதிரி தமிழில் நிறைய ஆர்டிகல்ஸ் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மட்டுமே இல்லை, தமிழில் நிறைய பிளாக்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் படித்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதாவது ஒரு விவசாயி கூட வந்து இன்றைக்கி எப்படி விவசாயத்தை நல்லா பண்ணலாம்னு சொல்லி இன்டர்நெட்டை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு இருந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கண் பார்வை இழந்தவர்கள் கூட, அதாவது வந்து விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸ் கூட இன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற அதில் பார்த்தாக்க 45 பேர் PhD ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ணக்கூடியவங்க. அதாவது திருக்குறளும் கணினியும்ங்கிற தலைப்பில் ஒளி அதாவது வந்து என்னென்னா இந்த மல்டிமீடியா கான்செப்டில் கம்ப்யூட்டரில் திருக்குறளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மல்டிமீடியா ஒளி வடிவில் நம்ம பயன்படுத்தலாங்கிற மாதிரி. இந்த கணினி வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும், முக்கியமாக கண் பார்வையற்றவர்கள் கூட இந்த கணினி யூஸ் பண்ண முடியுமா? ஃபோட்டோஷாப்பில் வந்து வரைகிறாங்க, தென் வந்து மியூசிக் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ஆடியோ குவாலிட்டி செக்கில் இருக்காங்க, ஈவன் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் துறை சார்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியோ இல்லை நம்ம வாங்கியோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அப்போ நம்ம ஆப்ரேட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் நம்ம கூடவே படிச்சுன்னு வரும். கீபோர்டில் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா யூ ஆர் ப்ரெஸ்
ப்ரெஸ்ஸிங் என்டர் கீ அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி நம்ம மெனுவில் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸை நம்ம கிளிக் பண்ணுறோன்னா யூ ஆர் கிளிக்கிங் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு வரும். தென் எம்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். கம்ப்யூட்டர் இஸ் ஏ ஃபாஸ்ட் எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்னு டைப் பண்ணுறோன்னா அது கூடவே சொல்ல கம்ப்யூட்டர் இஸ் ஏ ஃபாஸ்ட் எலக்ட்ரானிக் மிஷின் சொல்லிட்டு நம்ம கூடவே நம்ம என்ன டைப் பண்ணுறோம் சீன் டைப், அதாவது வந்து வாய்ஸில் வரும் சி ஓ எம் டைப் பண்ண அந்த வாய்ஸ் வந்து சொல்லிட்டே வரும். ஸோ இந்த பார்வை இல்லாதவர்கள் வந்து அதால் அதை கேட்டே அவங்க வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயம். நாட் ஒன்லி வெறும் டைப்பிங் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து வரைகிறாங்க, படம் வரைகிறாங்க, விஷுவல் பேசிக்கில் சாஃப்ட்வேர் எழுதுகிறாங்க, சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஆடியோ குவாலிட்டி செக்கிங்கில் இருக்காங்க. கம்ப்யூட்டர் துறையில் என்னென்னலாம் ஃபீல்டு இருக்கோ எல்லா ஃபீல்டுலையும் அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி. பெண்களுக்கான சிறப்பான ஒரு ஃபீல்டு எதுன்னு பார்த்தா இப்போ ஐடியாக தான் இருக்குது. அதில் அவங்க சிறப்பாக வேலை செய்ய முடியுன்றதுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன மேடம்? கேர்ள்ஸ் வந்து எல்லா ஃபீல்டுலேயுமே வந்தாச்சு. புதுசாக க்ரியேஷன் வரணுங்கிறது என்னோடய ஆர்வம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும் கம்ப்யூட்டரோட தந்தை வந்து சார்லஸ் பாபேஜ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை எழுதியிருந்து ஒரு பொண்ணு தான். இந்த பெண்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள், உழைப்புகள், திறமைகள் எல்லாமே என்னென்னாக்க வெளியில் வரணும். வெளியில் வரும்போது தான் அது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்போ நிறைய இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தா இன்றைக்கி சின்ன பசங்க கூட சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் மெம்பராக இருக்காங்க. இதில் வந்து முகம் தெரியாத நபர்களோட பேசும்போது அது எழுத்தாமல் இருக்குது, ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. ஒரு ஆண் கூட வந்து ஒரு பெண்ணோட பேரில் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் ஃபீட் பண்ணிக்கிறாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, அங்கேருந்து வந்து மெசேஜ் வருது. ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் உங்கள் குழந்தைகள் வந்து மெம்பராக இருந்தால் ஒரு தரம் அந்த 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 சோஷியல் நெட்வொர்க்கிங் உங்கள் குழந்தைக்கு வரக்கூடிய அந்த மெசேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரா மாதிரி, உங்களோட மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரா மாதிரி, உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து தகவல் வரா மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிட்டாக்கா உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆல்வேஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எப்போ வந்து ஒரு தகவல் வந்து உங்கள் குழந்தையோட சோஷியல் நெட்வொர்க்கிங் வருதோ உடனே உங்களுக்கு தகவல் வரும் இல்லையா, அப்போ உடனே நீங்கள் வாட்ச் பண்ணலாம், என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணலாம். இது வந்து இன்டெரக்டாக பண்ணுறது. இன்னொன்று வந்து டேரெக்டாகவே வந்து சில ஸ்பெசிஃபிக் சைட்டில் குழந்தைகள் பார்க்காத மாதிரியே நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பெற்றோருமே தன்னோட குழந்தைகளை வந்து எல்லாருமே நம்புகிறாங்க, அவங்களுக்கு எல்லா ஒரு ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க. அப்படி இருந்தாலையும் சில சமயத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோட பேசுகிறாங்க அப்படின்றத ஒரு முக்கிய ஒரு கவனமாக எல்லா பெற்றோரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம சமுதாயத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம முதலே கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா அதை ஒரு பெருசாக ஆகாமல் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உண்டாக்காமல் இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டீங்க. அப்போ வந்து பெண்கள் வந்து இன்னமும் எந்த வேலையும் மனதுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக மாற்றத்தையும் திங்க் பண்ணாமல் அவங்க வந்து இந்த வேலையை வந்து திறம்பட செய்யணும், இன்னும் திறம்பட நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு நினச்சாங்கன்னா அவங்களுடைய வெற்றியினுடைய பாதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தெரியும். அழுகை, கோபம் ரெண்டுத்தையும் வந்து விட்டுடணும். கோபமும் படக்கூடாது, கோபத்தோட அடுத்த கட்டம் வந்து அழுகை வந்துடும். ஸோ ரெண்டுமே வீக்கராக காமிக்கக்கூடிய ஒரு செயல்கள். அதனால் ரெண்டுத்தையுமே விட்டுட்டு அந்த வேலையை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா வேலையை எப்படி பண்ணலாம், அணுகுமுறையிலேயே ஒரு மென்மைத்தன்மையை வளர்த்துக்கணும். பெண்கள் மென்மையானவர்கள் தான், ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த சுச்சுவேஷனால அவங்க வந்து கடுமையாக ஆக்கப்பட்டுடுறாங்க. அணுகுமுறையில் வந்து ஒரு தன்மை, ஒரு அப்ரோச்சில் வந்து ஒரு தன்மையை வந்து டெவலப் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லேடிஸோட அந்த தலைமை, லேடிஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திருமூலர் சொன்ன மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அந்த மாதிரி உங்களுடைய மனத்தை வந்து சின்ன வயசுலே அழகாக வந்து நீங்கள் கொண்டு வந்ததால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாக எல்லாரும் வந்து உங்களை பார்த்து நல்லா ஒரு முன்னேறக்கூடிய ஒரு திறனோடு இருக்காங்க. உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சாதனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பங்கு பெற்றவங்க கணினித்துறை வல்லுநர் கே புவனேஸ்வரி அவர்கள். உடன் உரையாடியவர் வெண்ணிலா குலோத்துங்கன்.